ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கொலா புட்டை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கொலா புட்டு வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க, ஐயோ கொலா புட்டா எப்படி செய்யறது, இது இது ஒரு பயங்கர பெரிய ப்ராசஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இது வந்து ஈஸியா, இது ஒரு பயப்படுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. நம்ம இட்லி தோசை சுடுறதை விட இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இடியப்பம் பிழிகிறது அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் விட இது ரொம்ப ஈஸியானது. எப்படி உங்களுக்கு வந்து ஈஸியா இந்த கொலா புட்டை வந்து செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப், அது மட்டும் இல்ல நிறைய சூப்பரான ஒரு டிப்ஸ், என்ன எப்படியெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வந்து நான் இதுல சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புட்டு செய்யறதுக்கு அது கூட நம்ம சேர்த்து சைட் டிஷ்ஷும் செய்ய போறோம், சரியா? ஸோ சைட் டிஷ் வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்த புட்டோட என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா, சேர்க்க போறதுல அது கூட வச்சு சாப்பிட்றதுக்காக பாசிப்பருப்பு, சரியா? இப்போ பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு, ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. அரை கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கர்ல நம்ம வந்து வேக வைக்க போறோம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம புட்டு கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும், சரியா? இப்போ நான் சைட் பை சைடு இதையும் நம்ம செஞ்சிடலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி, எங்க ஊர் சைடு அதாவது கன்னியாகுமரி சைடு வந்து நாங்க வந்து புட்டுல சர்க்கரை போட்டு, நாட்டு சர்க்கரை போட்டு, வெல்லம் போட்டு அப்படியெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். இப்படிதான் சாப்பிடுவோம். இப்படி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்களா, சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. நான் வாஷ் பண்ணி ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு பிஞ்ச் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நம்ம வந்து இவ்வளோதான், ரொம்ப சால்ட்டு போட்டுறாதீங்க. லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு சைடு அது குக்கரில் வேகட்டும். ஒரு 5 விசில், கரெக்டாக 5 விசில் விடுங்க. அப்போதான் நல்லா மசிஞ்ச மாதிரி வெந்திருக்கும். நம்ம புட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சரி, இதை வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சிடலாம். இது ஒரு சைடு வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம புட்டு செய்யறதுக்காக இதை மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் கையை விட்டு விரசுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனால ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, சரியா? இப்போ நான் வந்து அரிசி மாவு இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு ரெண்டு, இது ஒரு பவுல், நல்ல ஒரு இது மாதிரி ஒரு பவுலு, இதுதான் யூஸ்வலா நான் யூஸ் பண்ணுவேன். இந்த பவுல்ல வந்து நான் வந்து 2 கப் எடுக்கிறேன், சரியா? 2 பவுல் அளவு எடுக்கிறேன். நீங்க இத மாதிரி நார்மலா இது ஒரு கிளாஸ் அளவு தான் பிடிக்கும். ஸோ நீங்க ஒரு கிளாஸ் அளவு 2 கப் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நாங்க எங்க வீட்டுல 4 பேருக்கு இது கரெக்டா இருக்கும். இது வந்து புட்டு மாவு அப்படின்னு சொல்லி நீங்க கடையில கேட்டாலும் கிடைக்கும். இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புட்டு வந்துருச்சு, மாவு வந்துருச்சு, சம்பா புட்டு அது இது நிறைய வந்துருச்சு. அப்படி கேட்டாலும் கிடைக்கும். இல்லை அப்படி நான் வீட்டிலதான் ப்ரிப்பேர் பண்ணாம ஹெல்த்தியா சாப்பிடணும்னா, பச்சை அரிசியை நல்லா கழுவி, ரேஷன் கடை அரிசியா இருந்தாலும் சரி, இல்லை கடையில ஃப்ரெஷ்ஷா வாங்குற அரிசியா இருந்தாலும் சரி, நல்லா வாஷ் பண்ணி நீங்க வெயில்ல காய வச்சிருங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா, நல்லா காயட்டும், நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அதை எடுத்து ரைஸ் மில்ல புட்டுக்குன்னு சொல்லி அரைச்சு வாங்கிக்கோங்க. இது கூட ஜஸ்ட் இப்போ மாவு எடுத்தாச்சு, அது கூட உப்பு வந்து ரொம்ப போட வேண்டாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போட்டுட்டு நல்லா கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எடுத்து வாயில வச்சு பாருங்க. ஓகே அப்படின்னா அதுங்க, இதை பத்தலன்னா ரைட்டா கூட போட்டுக்கோங்க. தண்ணிய வந்து இந்த மாதிரி தெளிச்சுதான் ஊற்றணும். புஷ்குன்னு வந்து இந்த கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி ஊத்திடக்கூடாது. லைட்டா ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஊற்றி நல்லா கையை விட்டு இந்த மாதிரி வரைச்சிக்கணும். இப்போ மறுபடியும் தேவை அப்படின்னா லைட்டா விட்டு 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 பாருங்க. இதை மாதிரி கொஞ்சமா விட்டுட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பரட்டி 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 எல்லா மாவுலையும் அந்த ஈரப்பதம் வந்து படணும். அவ்வளவுதான். நம்ம கொழுக்கட்டைக்கு நல்லா பிசைகிற மாதிரி இல்ல, இந்த முறுக்குக்கு பிசைகிற மாதிரி, அதுக்கப்புறமா இந்த இடியாப்பத்துக்கு பிசைகிற மாதிரி எல்லாம் பிசைஞ்சிடக்கூடாது இது, சரியா? இது வந்து ரொம்ப கட்டி பிடிச்சிரும். அப்புறமா வந்து புட்டை வைக்கும் போது உள்ள நல்லா குண்டு குண்டா உருண்டையா கிடக்கும். அப்படியெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா
ஜஸ்ட் தெளிச்சு 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 நீங்க வந்து ஆல்ரெடி நாங்க எனக்கு பழக்கம்னால ஓகே. நீங்க செய்யும்போது ஜஸ்ட் தெளிச்சு 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 தெளிச்சுதான் இந்த மாதிரி பரட்டணும். இந்த மாதிரி லம்ப், அதாவது கட்டி கட்டியா வந்துச்சுன்னா இப்படி கையை வச்சு உதுத்து உதுத்து விடணும். சரியா? உதுத்து உதுத்து விட்டீங்க அப்படின்னாதான் நம்ம அந்த கலசத்துல, புட்டு கலசத்துல அந்த குழாயில மாவு போடும்போது அது வந்து அழகா உதிரியா இருக்கும். சாஃப்டாவும் நம்மளுக்கு கிடைக்கும். கட்டி கட்டியா இல்லாம சாஃப்டாவும் கிடைக்கும். இதுதான் பதம். சரியா? இப்படி எடுத்து பார்க்கும்போது இப்படி வரணும். ஆனா கையை வச்சு இப்படி உடைக்கும் போது மாவு இப்படி உடஞ்சிருக்கும். உடைக்க முடியாம இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். சரியா? இவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு வேலை. இந்த மாவை பெரட்டுறது மட்டும்தான் முக்கியமான வேலை. மற்றபடி ஈஸி தான். மறுபடியும் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி சரியா? பாத்தீங்கன்னா மாவு களி மாதிரியும் இல்ல, கொழுக்கட்டைக்கு இருக்கிற மாதிரியும் இல்ல, இடியப்பத்துக்கு இருக்கிற மாதிரியும் இல்ல. இப்படி உடச்சு விட்டோம்னா இப்படி அழகா உதிர்ந்துடணும். இதுதான் கரெக்டான பதம். சரியா? இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா அந்த ஈரம் படுற மாதிரி ஒரு தடவை கூட நல்லா எல்லாத்துலயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் எல்லா மாவும் ஈரமாயிருச்சு அப்படின்னு நீங்க செய்யும் போது உங்களுக்கு தெரியும். நல்லா எல்லாத்தையும் பரட்டி விட்டதுக்கு அப்புறமா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இது கூட நம்ம வந்து இந்த புட்டு கலசத்துல நம்ம வந்து அந்த புட்டு குழாயில போடுறதுக்கு, இதுக்கு இடையில இடையில சேர்க்கறதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்துக்கணும். வேற எதுவும் தேவையில்லை. இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் துருவி எடுத்துட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து புட்டு கலசத்தை எடுத்து மாவை வந்து அதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். சரியா? இப்போ இதுதான் புட்டு கலசம். சரியா? இதுக்கு மேல இப்படி ஒரு குழாய் மாதிரி ஒண்ணு இருக்கும். இப்படி 2 பாட்டு இருக்கும். சரியா? புட்டு கலசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குழாயில உள்ள ஒரு சில்லு மாதிரி தெரியுதா? அந்த சில்ல நம்ம வந்து இப்ப காட்டுறேன் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள ஒரு சில்லு இருக்கும். அத வந்து பாத்தீங்கன்னா இப்படி கரெக்டா உள்ள போடணும். சரியா? இதுல வந்து இது கலசம். இந்த கலசத்துல இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. சரியா? இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல ஒரு கோடு மாதிரி ரவுண்டா வருதுல, அது வரைக்கும் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சில்ல இப்படி உள்ள போட்டுறணும். அவ்வளவுதான். உள்ள போட்டு அதை கரெக்டா ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் காட்டுறேன். இந்த சில்ல எடுத்து உள்ள போட்டுட்டு அடியில கையை விட்டு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சரியா? ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து சூடு பண்ண வச்சிடலாம். சூடாகட்டும். அது சூடாயிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து இந்த மாவை இதுக்குள்ள ஃபில் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தேங்காவை அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் லேயர் வந்து தேங்காய் ஃபில் பண்ண போறோம். தேங்காய் போட்டுட்டோமா, அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் லேயர் வந்து பாருங்க, இந்த மாவு எவ்வளவு அழகா உதிரியா இருக்கு. இப்படி அழகா பூ மாதிரி போடணும். கையை உள்ள விட்டு அழுத்தக்கூடாது. ஜஸ்ட் அவ்வளவுதான். போட்டாச்சு. பாதி போட்டீங்களா? போட்டதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் வந்து ஒரு லேயர் வந்து நம்ம தேங்காய் போட்டுறணும். மறுபடியும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். மேல வரைக்கும் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டு கண்டிப்பா அழுத்தக்கூடாது. ஜஸ்ட் அவ்வளவுதான். ஃபில் பண்ணி இப்படி வச்சிடணும். அவ்வளவுதான். மேல இருக்கிற மாவு மட்டும் இப்படி லைட்டா ஒரு ஃபிங்கரை வச்சு தட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல கொஞ்சம் தேங்காய் போட்டுருவோம். கையை வச்சு அழுத்தி கையை வச்சு உள்ள அழுத்தி வைக்க கூடாது. அப்புறம் மாவு கட்டி எடுக்கும்போது சாஃப்டா இருக்காது. அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த ஒரு மூடி, ஸ்டீம் வரக்கூடிய மூடி. சரியா? இதை வச்சு ஃபில் பண்ணி இதுல வச்சிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இது வைக்கும்போது கொஞ்சம் நல்லா டைட்டா அழுத்தி வச்சிருங்க. அவ்வளவுதான். கரெக்டா கொஞ்ச நேரம் அது மேல வந்து இந்த வழியா ஆவி வெளியில வரும். சரியா? இதுக்கு மேல ஆவி வெளியில வரும். அந்த ஆவி வெளியில வரைக்கும் நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு அதோட ஆவியில அது வேகும். அந்த பாத்தீங்க அப்படின்னா அந்த மேல வழியா ஆவி வந்து வெளியில வரணும். பாத்தீங்களா? ஆவி வெளியில வருது. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா தண்ணி கொதிச்சிச்சு அப்படின்னா டக்குனு ஆவி வெளியில வந்துடும். ஆவி வெளியில வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஆவி நல்லா வெளியில வருது பாருங்க. ஆவி வெளியில வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா ஒரு 3 மினிட்ஸ் அந்த ஆவியில வேகட்டும். 3 மினிட்ஸ் போதும். இதுக்கு மேல ரொம்ப வேக விட தேவையில்லை. 3 மினிட்ஸ் இந்த நல்ல ஆவி வந்ததுக்கு அப்புறமா 3 மினிட்ஸ் கண்டிப்பா வேகணும். சரியா? அந்த ஆவியிலே ஒரு 3 மினிட்ஸ் வேகணும்.
ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலலாம் வேண்டாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப வெந்துடும். ரொம்ப வெந்தாலும் உள்ள அந்த மாவு வந்து தண்ணி கோர்த்து ஒரு மாதிரி குழு குழுன்னு ஆன மாதிரி ஆயிடும். அதனால ஒரு 3 to 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்குள்ள எடுத்துருங்க, அவ்வளவுதான். சரியா? ரொம்பலாம் விட வேண்டாம். ஆவி வந்து ஒரு 3 மினிட்ஸ், ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். ஆழ்கடையில வெந்துருச்சு. ஒரு 5 விசில் வந்துருச்சு, எடுத்துட்டேன். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான், நம்மளோட சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதுல இருக்கிற தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த புட்டு கூட வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டா சுகர் போட்டு ஒரு பழம் வச்சு ஒரு அப்பளத்தை பொரிச்சு நம்ம வந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா சரியான டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டுங்க. பழம், பயிறு, சுகரு, அப்புறமா அப்பளம், அப்புறமா இந்த புட்டு எல்லாத்தையும் வச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அப்படி ஒரு அல்டிமேட்டா இருக்கும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுக்கும்போது ரொம்ப கவனமா எடுங்க. ஒரு துணி கண்டிப்பா நல்லா கையில பிடிச்சிட்டு எடுக்கணும். இன்னொரு துணி இந்த கையில வச்சு மேல இருக்கிற உள்ளதை எடுத்துடணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கையை பார்த்து எடுங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு எடுங்க, இல்லைன்னா ஆவி எடுக்கும். அது மட்டும் தான் கேர்ஃபுல்லா பார்த்து விடுது. சரியா? அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய ஆப்பம் இருக்குல்ல, இல்லைன்னா ஏதோ ஒரு கட்டா இருந்துச்சுன்னா அடியில புஷ் பண்ணீங்கன்னா அது வெளியே வந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பாருங்க, சூப்பரா வந்துருச்சு. நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. இதோட ஆவி பாருங்க இந்த அளவுக்கு அழகா வந்து லைட்டா ஒரு அந்த ஒயிட் கலர் மாறி ஒரு லைட்டா ஒரு கலரும் மாறி இருக்கு. இதுல இந்த வெரைட்டிஸ் ஆஃப் புட்டு நிறைய இருக்கு. புட்டு ஈஸி. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் புட்டு செய்யறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு, வராது ஒழுங்கா, எப்படி செய்யறது. நிறைய பேருக்கு கொலா புட்டு சாப்பிடணும்னு ஆசை, ஆனா எப்படி செஞ்சு சாப்பிடணும்னு தெரியாது. ஒன்னே ஒண்ணு, இந்த கலசம் மட்டும் வாங்கிக்கோங்க. எடுக்கும் போது 2 விஷயம், மாவை கரெக்டா பிசைங்க. அப்புறமா ஃபர்ஸ்ட் கலசம் வாங்கிக்கோங்க. அப்புறம் மாவை சரியான மாதிரி பிசைங்க. கரெக்டா அந்த மாவை வந்து பிசைறது கரெக்டா, அந்த விதம் கரெக்டா பிசையணும். அதுக்கப்புறமா இப்ப சூடா இருக்கு, நம்மளால அதை எடுத்து காட்ட முடியாது, ரொம்ப சூடு. அப்புறமா பாத்தீங்கன்னா அதுவே உடைஞ்சி இருக்கு பாருங்க, உடையிற ஸ்டேஜ்ல இருக்கு. அடுத்தது வந்து வந்து அதை எடுக்கும்போது ரொம்ப ஆவி மேல வரணும். ஆவி மேல வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன். ஆவி மேலதுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறமா எடுக்கும்போது சிம்ல வச்சுட்டு, நீங்க வந்து சிம்ல வச்சுட்டு அதை ஒரு 2 துணி எடுத்துக்கோங்க. ஒரு துணி இங்க பிடிக்கிறதுக்கு, அப்புறமா ஒரு துணி அதுக்கு மேல இருக்கிற அந்த மூடி எடுக்கிறதுக்கு எடுத்துச்சு. ஒரு நல்லா நீளா கரண்டி எடுத்து அதோட பின்னாடி இருக்கும்ல, அதை வச்சு இப்படி ஒரு புஷ் பண்ணீங்கன்னா அது வெளியே வந்துடும். அவ்வளவுதான். இதே சேம் ப்ராசஸ்ல எல்லா மாவையும் செஞ்சு எடுக்க வேண்டியதான். இப்போ நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா சாஃப்டான நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இட்லி மாதிரி இதுவும், இடியாப்பம் மாதிரி இதுவும், ரொம்ப நம்மளுக்கு எண்ணெய் எதுவுமே இல்லாம ஒன்லி ஆவியில மட்டும் வேக வச்சு கூட இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாமே, எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். கூட அப்பளம், சுகரு, அப்புறமா பழம். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. ஸ்கூலுக்கு போகும்போது நீங்க காலையில கொடுத்தீங்கன்னா அதுகளுக்கு வந்து பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெகுலரா வாரத்துல ஒரு 2 டைம்ஸ் ஆகுது அம்மா புட்டு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஈஸியா நம்ம சாப்பிட்றதுக்கும் கூட பழத்தை விரசி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா தொண்டையில விற்காம போறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நல்லா இருக்கா மோனே? ஓகே. அவங்க வந்து ரொம்ப, என் பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புட்டு வச்சா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். அம்மா புட்டு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இவ்வளவுதாங்க, ஈஸி மெத்தட். நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லியிருக்கேன்.
உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா என்னோட வீடியோ நீங்க லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய என்னோட வீடியோல வந்து ஹெல்த் டிப்ஸ் இருக்கு. அப்புறமா நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் எப்படிலாம் செய்யறது, ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எப்படி செய்யறது அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோல போய் பாருங்க, என்னோட சேனல்ல போய் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்க வந்து இது செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.